தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டார். 38 முழக்கமிட்டார். அந்த முழக்கம் என்றும் நிற்கவே இல்லை. அதே வேளையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தலித் மக்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் அவர்களை இந்த கொடுமையின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றுதானே போராடினார். இந்த மனுஸ்மிருதிகளே இருந்து, வர்ணாசிரம தர்மத்திலே இருந்து, இதிலே இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்றுதானே போராடினார். புனே ஒப்பந்தம் இன்றைக்கு பேசப்படுகிறது. இரட்டை வாக்குமுறை வாதிக்கப்படுகிறது. இந்த புனே ஒப்பந்தம் ஏற்படுகிற போது பண்டித மதன் மோகன் மாளவியா இந்துக்களின் சார்பில் போற்றத்தகுந்த அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரும் சேர்ந்து கையெழுத்திடுகிற போது எரவாடா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காந்தியார் உடல்நலம் கெட்டு போகும் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற செய்தி வந்த காரணத்தினாலே அவர் அதிலே கையெழுத்திட்டார் என்றாலும் தந்தை பெரியார் அவர்கள் 1934 ஆண்டில் அவர் திட்டவட்டமாகவே எழுதுகிறார். குடியரசு பத்திரிகையிலே ஐரோப்பா கண்டத்திலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார் தந்தை பெரியார் அவர்கள். இது விஷயமாக எரவாடா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய காந்தியார் உண்ணாவிரதம் இருக்கிறார், அவர் உயிருக்கு ஆபத்து என்கிறார்கள். அம்பேத்கரை கையெழுத்திட சொல்லுகிறார்கள் என்கிற போது அவர் அங்கே இருந்து தந்தி அனுப்புகிறார். நீண்ட தந்தி, கையெழுத்திடாதீர்கள், கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் உயிர் மகாத்மா காந்தியின் உயிரை விட கேவலமானதல்ல. பெரியார் அவர்கள் எழுதுகிறார், கையெழுத்திடாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். சொன்னவர் பெரியார், சொல்லட்டும். வேறு யாராவது இந்த நாட்டிலே சொன்னார்களா? இந்திய பூபாகத்தில் மராட்டியத்தில் எங்காவது சொன்னார்களா? சொன்ன ஒரே தலைவன், தந்தி கொடுத்த தலைவன் தந்தை பெரியார் அவர். நீங்கள் இதிலே கையெழுத்திடாதீர்கள். ஆனால் மனித நேய மாண்பாள தந்தை பெரியார் காந்தியாரின் வர்ணாசிரம கொள்கை அனைத்தையும் கடுமையாக எதிர்த்தார். ஆனால் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், அந்த செய்தியை கேட்க தாங்க முடியவில்லை, என் வேதனையை அடக்கிக் கொள்ள முடியவில்லை, வேதனைப்பட்டு எனக்கு தலைவலி வந்துவிட்டது, 15 அடிதான் அந்த நீளகல அறையில் நான் நடந்து கொண்டே இருந்தேன் என்று அந்த வேதனையை கொட்டிவிட்டு, முரண்பாடல்ல, இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்றே பெயர் வைக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு அவரிடத்திலே ஒரு அணுகுமுறை இருந்தது என்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகின்றேன்.